மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கஸ்டடி மரணம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஃபருக். வணக்கம் ஃபருக், விவரங்கள். வணக்கம். பிரசித்தி பெற்ற மடப்புரம் காளியம்மன் கோவிலில் தற்காலிக பணியாளராக இருந்த அஜித்குமார் கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் போலீஸ் விசாரணை காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக முதலில் 6 காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி 5 காவலர்களை கைது செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், நீதிபதி மரியா கிளாட் ஆகியோருடைய முன்னிலை விசாரணை துவங்கியுள்ளது. இந்த இறந்த அஜித்குமாரை பிளாஸ்டிக் பைப்பு மற்றும் இரும்பு ராடுகளை கொண்டு தாக்கியுள்ளனர் என குறிப்பிட்டு அதன் புகைப்படங்களை வழக்கறிஞர் ஹென்றி தாக்கல் செய்துள்ளார். காவல்துறையினர் அடித்த வீடியோவையும் நீதிபதிகளுக்கு அவர் போட்டு காண்பித்துள்ளார். தென்னை தோப்பில் வைத்து அஜித்குமாரை காவலர்கள் தாக்கி துன்புறுத்தியுள்ளனர். அந்த கடுமையான தாக்குதலால் அந்த அஜித்குமார் உயிரிழந்ததாகவும் ஹென்றி வாதிட்டுள்ளார். தாக்குதல் நடத்தப்பட்ட போது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் இருந்துள்ளதாகவும் ஹென்றி வாதிட்டுள்ளார். திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருந்த SP அஜித்குமார் அம்மாவிடம் உங்கள் மகன் இறந்து விட்டதாக கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்த விசாரணை தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவரது உடல்கள் எதற்காக மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த சந்தேகத்தையும் அவர் ஆழமாக எழுப்பியுள்ளார். அவரது தாயாரும் சகோதரரும் 28ஆம் தேதி இரவு 12 மணி வரை தனது மகன் குறித்து விசாரித்துள்ளதாகவும் ஹென்றி அந்த நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளார். லாக்அப் மரணம் குறித்து சிவகங்கை SP மீது குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அஜித் மரண வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் முன்பு விசாரணைக்காக வந்திருக்கிறது. இதனையடுத்து சிவகங்கை SP மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அஜித்குமாரை தாக்கியது தொடர்பான புகைப்படங்கள், வீடியோக்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அஜித் மரணமடைந்த செய்தியை அவரது தாயிடம் சிவகங்கை மாவட்ட SP கூறியதாகவும் புகாரானது எழுந்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அஜித்தின் உடல் எதற்காக மதுரை கொண்டு வரப்பட்டது என்பது சந்தேகத்தை எழுப்புகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃபருக், அதே மாதிரி அஜித் மரணம் அடைந்த செய்தியை அவரது தாயிடம் சிவகங்கை மாவட்ட SP கூறியதாக புகாரானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த மேலும் விவரங்கள். தற்காலிக பணியாளர் அஜித் இறந்த சம்பவத்தன்று சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருந்ததாகவும் அவருடைய தாயாரை தொடர்பு கொண்டு தங்கள் மகன் போலீஸ் காவலில் விசாரணையின் போது இறந்து விட்டதாகவும் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அஜித்குமாருடைய தாயாருக்கு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது சம்பந்தமாக அவருடைய தாயாரும் சகோதரரும் கடந்த 28ஆம் தேதி இரவு 12 மணி வரையில தனது மகன் குறித்து காவல்துறையிடம் விசாரித்த பொழுது உரிய பதில் கூறவில்லை என்று அவர்கள் குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார்கள். இந்த தகவல்களை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் எடுத்துரைத்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஃபருக்.